லக்கி டிரா யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று காண காத்திருக்கின்ற இனிய தருணத்தில் இதோ இந்த விழா மேடையில் மாநில தலைவர் அவர்கள் அந்த அதிர்ஷ்டசாலியை இப்பொழுது சார் அதற்கு முன்னாடி செட்டிநாடு சிமெண்ட் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். திரு அனில்குமார் சார் அவர்கள் ஸ்டேட் ஹெட் கௌரவப்படுத்துவார். இந்த நிகழ்வை இதோ அந்த அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுக்கும் நேரம். இது 10வது பரிசு. முதலாவதாக 10வது பரிசிலிருந்து ஆன் பண்ணுங்க சார். இப்ப கொடுக்க போறது 10வது பரிசு சார். எடுத்து பேரை படிக்கலாம். ஜெயகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். 10வது பரிசு சார் மேலே வாங்க. 10வது பரிசு பொறியாளர் ஜெயகர், நாகர்கோவில் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஒன்பதாவது பரிசு ஆர் பிரகாஷ், திருப்பூர். மேடைக்கு வரவும். வெளியில் அரங்கத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உள்ளே வந்தால் தான் உங்கள் பேர் கூட இருக்கலாம். சற்று அரங்கத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வரவும். திருப்பூர் அசோசியேஷன் இல்லைன்னா திருப்பூர் அசோசியேஷன் சார்பாக யாராவது வந்து வாங்கிக்கோங்க. இன்ஜினியர் பி விஸ்வநாதன், பவானி. பவானி சங்கத்தை சார்ந்த பொறியாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கு 8வது பரிசு வழங்கப்படுகிறது. அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொறியாளர் மல்லீஸ்வரன், மதுரை சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன். 7வது பரிசை வெல்பவர் எம் மல்லீஸ்வரன், மதுரை. அடுத்த 6வது பரிசை பெறுபவர் தனபால், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், பல்லடம். பல்லடம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த பொறியாளர் தனபால். அவர் இல்லைன்னா அவரோட சங்கத்தை சார்ந்த யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரைஸை வந்து அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடணும், நீங்கள் கொண்டு வரக்கூடாது. 5வது ப்ரைஸை பெறுபவர் ஜே மணிகண்டன், விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த பொறியாளர் மணிகண்டன் அவர்களுக்கு 7வது பிரைஸு. 6வது பரிசு. அடுத்து 5. காரைக்குடி ஏ பெருமாள். காரைக்குடி ஏ பெருமாள். என் அன்பு தம்பி ஏ பெருமாள். மண்ணின் மைந்தருக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது. மாநில தலைவரே அவர் சார்பாக பெற்றுக்கொள்வாரா இல்லை வந்து விட்டாரா பெருமாள்?
ஏதோ ஒரு மச்சம் இருக்குடா உனக்கு. ஒட்டச்சத்திரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த எம் ஆறுமுகம் அவர்களுக்கு 4வது பிரைஸு. 4வது பரிசை வெல்பவர் எம் ஆறுமுகம், ஒட்டச்சத்திரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன். இதோட ஒரு பிரேக். திருப்பி 3 டாப் 1 2 3 வந்து பிறகு அறிவிக்கப்படும். சார் மிக்க நன்றி. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது சிமெண்ட் சம்பந்தமாக. அந்த சர்ப்ரைஸ் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பஸ்ஸில் திருப்பி ஸ்டெப் இன் பண்ணி திரு வீரசங்கர் அண்ட் பிரதீப்னு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்திட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க மொபைல் நம்பர்ஸ் இந்த 3 ப்ரைஸ் கொடுக்குறப்போ நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க கவர் பண்ணுவாங்க. எனி சிமெண்ட் ரெக்குயர்மெண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் அசோசியேஷன் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு பூரா இது ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற டீம் வந்து வீடியோவும் ஃபோட்டோஸும் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் மகாராஷ்டிரா போகிறோம், மத்திய பிரதேஷ் போகிறோம். இந்த அளவுக்கு ஒரு இன்டகிரேஷனாக எந்த ஒரு அசோசியேஷனும் இருந்ததில்லை. அதில் நாங்கள் இருக்கோங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். மோகன்ராஜ் சாருக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் என்கரேஜ் பண்ணுவாங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கள், ஃபேஸியேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் போங்க, மீட் பண்ணுங்கம்பாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கூட்டமைப்பின் ஒற்றுமையை குறித்து மிக சிறப்பாக போற்றுதலுக்குரிய பொறியாளர் ஐயா திரு, வணக்கத்திற்குரிய சாசன தலைவர் ஐயா திரு இன்ஜினியர் என் ராமாராவ் அவர்களை அரங்க மேடைக்கு அன்போடு வருமாறு முதற்கண் அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா திரு இன்ஜினியர் VAV அவர்களை பற்றிய அறிமுக உரையை நல்குகிறார் டி பாண்டிக்குமாரி அவர்கள். It's my privilege to introduce our today's ஊர்ந்து வந்த தண்ணியிலே ஒட்டி வந்த கட்டிமுத்தே, பாண்டி பெருமுத்தே, பாட்டனார் ஆண்டமுத்தே, ஆழி பெருமுத்தே, எம் ஐயாக்கள் ஆண்டமுத்தே, நீ 1000 முத்திலே ஆராய்ந்தெடுத்த முத்தே என்று இதோ வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகிறார் VAV வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள். அரங்கம் நிறைந்து வாழ்த்திய அனைத்து பேருக்கும் நன்றி. கரவலிகளோடு வாழ்த்துவோம். நன்றி நன்றி நன்றி. அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு கட்டிட பொறியாளர்களின் தமிழ்நாடு புதுச்சேரி கட்டிட அமைப்பு சங்கத்தின் நிர்வாகிகளே, இன்றைய புதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வருட நிர்வாகிகளே, கட்டிட அங்கத்தினர்களே, இந்த சங்கத்தின் அங்கத்தினர், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கிற அனைத்து விருந்தினருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த சங்கத்தின் சார்பாக என்னை வாழ்வு சாதனையாளராக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு எனக்கு இந்த விருதுகளை அளித்து இந்த மாபெரும் சங்கத்திற்கு என்னுடைய
பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பணியை சுமார் 60 வருஷம் என்னுடைய பணியை இன்றைய முழுதாக ஃப்ளாஷ் பண்ணினார்கள். நான் இருந்தாலும் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நேரம் இருக்குமானால் சில விஷயங்களை சொல்கிறேன். நான் முக்கியமாக செய்த பணிகளில் என்னுடைய 60 பணிகளில் முக்கியமாக நான் வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. இருக்கிறேன். பின்னாடி அங்கங்க உட்காந்து நின்று பேசுகிறவங்க தயவுசெய்து அமருங்க. சென்னையில் நான் ஒரு ஐடிசி கம்பெனி டைவர்சிஃபை பண்ணாகும்போது அவர்கள் ஒரு ஹோட்டல் தொழிலை ஆரம்பித்தார்கள். அதற்கு எங்கள் கம்பெனியை நியமித்து 5-6 மாதங்களில் அந்த ஹோட்டலை முடித்து தருமாறு அவர்களுக்கு ஐடி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அது நல்ல முறையிலே நான் பணியாற்றி செய்து கொடுத்தேன். என்னுடைய மேனேஜ்மெண்ட்டில் மேலும் கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டிடங்களை நன்றாக கட்டினேன். அந்த கட்டிடத்தை அதை வந்து இனாகுரேட் பண்ணுவதற்கு டாக்டர் கலைஞர் வந்திருந்தார்கள். அவர்களிடம் நான் விருதை பெற்றுக்கொண்டேன். மற்றொரு தருணத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நான் வந்து எனக்கு இந்த கம்பெனிக்கு பைல் ஃபவுண்டேஷன் ஒர்க்கை கொடுத்திருந்தார்கள். அந்த தொழிலை செய்யும் பொழுது கடைசி பைலை கான்கிரீட் பண்ணுவதற்காக நான் கலைஞரை அழைத்திருந்தேன். அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் வந்திருந்தார்கள். அப்பொழுது நான் டாக்டர் கலைஞரை கடைசி பைலுக்கு கான்கிரீட் போட ஒரு வெள்ளி கரண்டியை கொடுத்து அவர்களும் கான்கிரீட் போட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அங்கிருந்த பழைய ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர் மணவாளன் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். அந்த பைல் கான்கிரீட்டில் எஸ்டிமேட் கூடிவிட்டது என்று. ஏன் என்று கேட்டபோது கீழே ஃபவுண்டேஷன் தோண்டும் போது நிறைய களிமண் வந்தது என்றார்கள். என்னப்பா, நான் அண்ணா அறிவாலயம் என்று பெயர் வச்சிருக்கிறேன், நீ களிமண் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கே உரித்த பாணியில் மிக அருமையாக ஜோக்கடித்தார்கள். இதற்கு பிறகு நான் முக்கியமாக செய்தது மொரேஷியஸில் எல்ஐசி பில்டிங் கான்ட்ராக்ட். அதை வந்து இசிசி எல்என்டியும் கம்ப்ளீட் பண்ணார்கள். நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணார்கள். நான் மொரேஷியஸில் ஒரு 4-5 நாள் போயிருந்த அந்த ஊர் தொழில் முறையை கற்றுக்கொண்டு நல்ல முறையில் அந்த தொழிலை முடித்து கொடுத்தேன். அந்த ஊர் பிரைம் மினிஸ்டர் அந்த பில்டிங்கை இனாகுரேட் பண்ணி விருதுகளும் அளித்தார். இந்த சங்கத்திற்கு நான் மறுபடியும் எனக்கு இந்த விருதை கொடுத்ததற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் ஒரு பெரிய அமைப்பாக இருக்கிறது. 16 வருடங்களில் 6000 மெம்பர் கொண்ட கட்டிட பொறியாளர்கள் அமைப்பு மிக அருமையாக இருக்கிறது. நானும் சென்னையில் 50 வருஷத்துக்கு முன்னால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேஷனில் நிர்வாகியாக இருந்திருக்கிறேன். இந்த அமைப்பு மிக மிக அருமையாக செயல்படுகிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறைப்படுத்திக் கொண்டேன். உங்களுக்கு பகல் உணவு காத்திருக்கிறது. என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மறுமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த விழா மேடையில் அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர் விருது 24-9 அடி அளவுள்ள ராஜகோபுர கதவு மரவேலைகள் ஆகியவற்றையும் 1992 அமராவதி புதூரில் சிவன் கோவிலின் மரவேலைகளை செய்து அனைவரின் பாராட்டையும் பெற்றவர். அந்த வகையில் கட்டிடத்துறையிலும் சேர்ந்து செட்டிநாட்டு பாரம்பரிய முறையின் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு 1984 கோட்டையூரில் உள்ள ஆர்எம்ஆர் அவர்களின் வீட்டில் 80-20 என்ற வரவேற்பு அறையில் பாரம்பரியமான எக் பிளாஸ்டரிங் என்று சொல்லப்படக்கூடிய முட்டை சுவர் பூச்சு வேலைகளை செய்து அவர்களின் நற்பெயரை பெற்றவர். இவரின் செயலை பார்த்து கானடுகாத்தான் அரண்மனையின் எம்ஆர்எம் ஃபவுண்டேஷன் அமைப்பில் இவரை இணைத்தார்கள். அதன் மூலம் இந்த இணையதளத்தை அறிந்து கட்டடத்துறையில் பயின்று வரும் பல்வேறு வெளிமாநில மாணவ மாணவியருக்கு நமது பாரம்பரிய கட்டடக்கலையை பற்றி ஆசிரியர் பணியும் செய்து வருகிறார். திரு கம்பனடிப்புடி சா கணேசனார் ஆசியுடன் 1998
பெருமையை எடுத்து காட்டியதற்கு மாநில பொறியாளர் சங்கத்தின் உரிமையாளர்களும் பொறுப்பாளர்களும் இன்ஜினியர்களும் என்னை வாழ்த்தி இந்த கௌரவப்படுத்தியதற்கு ரெண்டொரு வார்த்தைகள் சிலது என் அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். USA நாட்டில் வேலை செய்யும் பொழுது ஐநா காரியதர்சி CV நரசிம்மன் அவர்கள் சொன்னார்கள், சார் மிஸ்டர் நோஸ், என் பேர் மூக்கையா ஆனால் நோஸ்னு கூப்பிடுவாங்க, மிஸ்டர் நோஸ், வெள்ளைக்காரர்களோடு நீங்கள் தொழில் பண்ணும்போது அவர்களை எதிர்த்து கொள்ளக்கூடாது என்றார்கள். ஆம், நாம் பிறந்த மண்ணினுடைய ஒரு வேகம் சில வேளைகள் அவர்களை நான் எதிர்க்கும்படி ஆகிவிட்டது. அப்போது சொன்னார்கள், வண்டியில் துப்பாக்கி இருக்கிறது, எடுத்து உங்களை சுட்டு விடுவார்கள், எச்சரிக்கை என்றார்கள். நான் அடங்கி வச்சேன். நான் செய்த தொழிலை பார்த்து அந்த வெள்ளைக்காரர்களே வியந்து என்னை பாராட்டினார்கள் என்று கூறிக்கொண்டு, சிங்கப்பூர் நாட்டில் பெரிய கதவு அதை பிட்டிங் செய்வதற்கு தகுந்த மாதிரி இல்லாததால் அந்த கதவை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், 3 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த கதவை கடலில் போட்டு விட்டால் நான் இந்தியா திரும்ப மாட்டேன், நானும் கடலில் விழுந்து விடுவேன். ஆகவே நான் சொல்லும்படி எனக்கு ஒரு மாடல், நான் செய்யக்கூடிய பொருளை நீங்கள் செய்து கொடுக்க. அது எப்படி செய்கிறேன்னா, மரத்தில் நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் உடனே சைனாக்காரர் இன்ஜினியரை வர சொல்லி அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதை வெற்றிகரமாக செய்து பெரிய பாராட்டையும் பெற்று இன்றைக்கும் அந்த கதவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக மணிப்பால் நகரில் எனக்கு ஒரு பாராட்டு தெரிவித்தார்கள். CCI என்ற ஒரு விருது கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினார்கள். அதற்கு செட்டிநாடு MRM ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு நான் மிக நன்றியை தெரிவித்து, அவர்கள் என்னை அனுப்பி வைத்ததற்கு அவர்களுக்கு மிக கௌரவப்படுத்தி அந்த அவர்கள் செய்த பாராட்டுகளை பூரா அவர்களுடைய நான் சமர்ப்பித்தேன். அங்கேயும் சொன்னார்கள், உங்களுக்கு இங்கே பாராட்டு தெரிவிப்பதில் இந்த யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு ஒரு சீட்டு உண்டுன்னார்கள். எனக்கு சீட்டுன்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. வந்து ஒரு வாரம் 10 நாள் கழித்து, சார் யூனிவர்சிட்டியிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு சீட் மெடிக்கல் சீட் இருக்குது, யாரை நீங்கள் அனுப்புகிறீர்கள்னு கேட்டார்கள். எனக்கு ஒன்றுமே அனுபவம் இல்லை, நான் யாருங்க அனுப்ப போகிறேன்னு சொல்லி எனக்கு அந்த சீட்டை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் யாரையும் அனுப்பலைன்னு சொல்லிட்டேன். என்னங்க இவ்வளோ பெருமையாக கொடுக்குற சீட்டை வேண்டாங்கிறேன். வேண்டாம் சார் அப்படின்ட்டேன். அதே மாதிரி ராஜமௌலி சார் அவர்களும் பாகுபலி டைரக்டர் முடித்த உடனே என்னை கூப்பிட்டு என்னையும் என் இதையும் பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட்டு கேட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தார்கள். நாங்களும் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அவர்கள் அழைத்து கொண்டு வந்து செட்டிநாடு MRM ஃபவுண்டேஷன், RMR பாரட்டில் அழகப்ப செட்டியார் வீடு அவர்களுடைய அனுமதியோடு அவருடைய உத்தரவோடு பங்களாக்களை பூரா போட்டு அவர்கள் வருக வருக என்று வரவேற்று எல்லா இடங்களையும் சுற்றி காண்பதற்கு MRM ஃபவுண்டேஷன், RMR ராஜா சார், அழகப்ப செட்டியார் வீடு எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ராஜமௌலி சார் அவர்களுக்கும் பெரிய பாராட்டை கொடுத்து எங்களையும் அவர் அழைத்து கொண்டு ஹைதராபாத் வர சொல்லி எங்களுக்கு செட்டிநாடு வீடு மாதிரியே நீங்கள் அமைத்து கொடுக்கணும். என்னுடைய பையனும் என்னை விட்டு 54 சென்ட் இடம் மார்க் பண்ணி செய்து விட்டு வந்திருக்கிறோம். அவர் படம் ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து எனக்கு அவசியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களை வெகுவாக பாராட்டி கௌரவப்படுத்தி, இந்த பிறந்த மண்ணில் பிறந்து இந்த ஊரிலேயே இவ்வளோ பெரிய மக்கள்லாம் சேர்ந்து எனக்கு பெருமைப்படுத்தியதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோ இந்த இனிய விழா மேடையில்